அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது 19/11/2025 கார்த்திகை அமாவாசை தினமாக இந்த தினம் அமையுது. இன்னைக்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சகல செல்வங்களும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், பணம் வந்துட்டே இருக்குமே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு அதிசய மந்திர வார்த்தையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ளாரையே பணம் வர ஆரம்பிக்கும். மற்றும் கார்த்திகை அமாவாசையோட சிறப்பு என்ன, பொதுவாக இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய பணவரவுக்கு என்னென்னலாம் பண்ணணும், நம்ம முன்னோருக்கு திதிகளுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன். அமாவாசை அப்படின்னாவே ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயரிய ஒன்றாக கருதப்படுது. மற்றும் தான தர்மங்கள் மற்றும் சில எளிய பரிகாரங்கள் நம்ம செய்யறது உயர்வான பலனே நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும், செல்வமும் பெருக ஆரம்பிக்கும். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார துன்பங்களில் இருந்து விடுபடுறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்துங்க. அமாவாசை அப்படிங்கிறதே முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாகவும் பரிகாரத்துக்கான நாளாகவும் தான் கருதப்படுது. அமாவாசை திதி முன்னோர்கள் வழிபாட்டுக்கே உரிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக கருதப்படக்கூடிய இந்த நாளில், அதுவும் மிருகஷீர அமாவாசைன்னு சொல்லுவாங்க, இதில் செய்யப்படக்கூடிய எல்லா காரியங்களுமே நமக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கிறதோட முன்னோர்களோட திருப்தியும் அவங்களோட ஆசீர்வாதமும் மகாலட்சுமியோட அருளையும் நமக்கு கொடுத்து பொருளாதார ரீதியாக உயர்வை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். மற்றும் இப்போ இருக்கக்கூடிய நிலையை வைத்து நான் என்ன பண்ணாலும் எனக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்காம, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை இப்போ உங்ககிட்ட இருக்குங்கிற எண்ணத்தோடு இது ஆரம்பிங்க. இந்த வருடம் நவம்பர் 19 புதன்கிழமை இந்த அமாவாசை வருது. காலையில் 10:28 மணிக்கு துவங்கி நவம்பர் 20 பகல் 12:31 மணிக்கு அமாவாசை திதி நிறைவேறுது. அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய பணம் குளிக்கக்கூடிய சில 5 முறைகள் பற்றி முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, புனித நதியில் நீராட்டுறது. அதாவது அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து நம்ம நதிக்கரையில் போய் புனித நதி நீராட்டணும். இது சிறப்பான ஒன்று. இப்படி நம்ம பண்ணும்போது தண்ணியில் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிச்சுட்டே நம்ம குளிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். புனித நதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கங்கை நதி இந்த மாதிரி நம்ம வீட்டில் கூடிய நதியில் குளித்தா போதும். எங்கள் வீட்டில் ஆறு குளம் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னா, நீங்கள் பாத்ரூமில் குளிக்கும்போது ஒரு மக்கில் தண்ணி எடுத்து அதில் ஓம் அப்படின்னு கையில் அப்படியே அந்த தண்ணியில் எழுதிட்டு அந்த தண்ணி கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை கங்கை தீர்த்தமாக நம்ம பாவிச்சுட்டு அதன் பிறகு சூரிய பகவானை நினச்சிக்கிட்டே ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு கையில் எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு அதன் பிறகு கால் முட்டி வயிறு அப்படின்னு கொஞ்சமாக ஊற்றி தலைக்கு ஊற்றி குளிக்க ஆரம்பிங்க. இப்படி குளிக்கும் போதும் புனித நதியில் நீராட்டுறதுக்கான பலன் 50% கிடைக்க ஆரம்பிக்கும். குளித்து முடித்த பிறகு விளக்கேற்றணும். அமாவாசை அன்னைக்கு காலை மற்றும் மாலையில் சூரியன் மறைந்த, அதாவது காலையில் சூரியன் வரதுக்கு முன்னாடியும் மாலையில் சூரியன் மறைந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை நம்ம வீட்டு நிலைவாசல்லையோ அல்லது துளசி செடி அருகிலேயோ விளக்கேற்றது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இதனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வம் பெருக ஆரம்பிக்கும். அதே போல் குபேர சம்பத்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அரச மர வழிபாடு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா அரச மரத்தை நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு சகல செல்வாக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நாளில் நம்ம சிவபெருமான் வழிபாட்டு பண்ணுறதோடையே பெருமாள் வழிபாடும் பண்ணணும். பெருமானோட வழிபாடு பண்ணும்போது மகாலட்சுமி அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம உடம்புல நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு செல்வத்தை கொடுத்துட்டே இருக்குமே. இந்த நாளில் நீங்கள் வீட்டில் பெருமாள் இருந்தால் பெருமாள் விக்கிரகத்துக்கு வழிபாடு பண்ணலாம். அல்லது கோவிலுக்கு போய் நெய்வேதியமாக துளசி இலைகள், மஞ்சள் நிற பூக்கள், சந்தனம், இனிப்பு வகையில் படைச்சு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு பண்ணிங்கன்னா நமக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் மாவிளக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மாவிலை, அதாவது மாமரத்தோட இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலையை பார்த்திங்கன்னா நம்ம அகல் மாதிரி செஞ்சு அதை மண் அகல்குள்ளே வச்சு அதில் விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் அந்த விளக்கை கொண்டு போய் ஒரு வெற்றிலையோ இல்லை மாவிலையோ அதுக்கு மேலே வைத்து அதை பற்றி ஓடக்கூடிய தண்ணீரில் விடணும். இப்படி நம்ம விடும்போது நம்மளோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு ஐதீகம் குறிப்பிடுது. அதிர்ஷ்டம் பெருகும், துன்பங்களும் நீங்க ஆரம்பிக்கும், செல்வமும் பெருகும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரு பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கலாம். இது அனைத்துமே பொது பலன் தான். ஆனால் இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தைகள் இருக்குது. இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நம்மளோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும்.
இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1008 10,008ன்னு எவ்வளோ நாள் நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்களோ அதற்கான பலன் அந்தளவுக்கு வேகமாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரு மந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தோட பெயர் சிந்தாமணி மந்திரம்னு கொடுப்பாங்க. சிந்தாமணி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிந்தாமணி கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கொடுக்கக்கூடியதான் சிந்தாமணி. சிந்தாமணி மந்திரத்தை நம்ம சொல்லும் போதும் நம்மளோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். இதையே குரு மந்திரம்னு சொல்கிறோம்னா குருவால் நமக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த மந்திரம் உங்களுக்கு பயன் கொடுக்குமே. அதனால் இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜீவ சமாதி இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கடவுளையை உங்களோட குருவாக ஏற்றுக்கிட்டு ஒரு வெற்றிலையில் ₹1 நாணயத்தை வைத்து அந்த கடவுளோட பாதத்தில் சமர்ச்சிட்டு என்னை குருவாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு வேண்டிட்டு இந்த மந்திரத்தை உங்கள் குருவே உங்களுக்கு கொடுத்ததா நினச்சி கோவிலில் உட்காந்து சொன்னீங்கன்னா இதற்கான பலன் கிடைக்கும். பொதுவாக அமாவாசை தினத்தில் ஒரு மந்திரத்தை நீங்கள் 100 தடவை சொன்னாவே 1000 தினம் சொன்னதுக்கான பலன். இன்றைக்கி நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1000 தடவை சொன்னீங்கன்னா 10,000 தடவை சொன்னதுக்கான பலன் கிடைக்கும். 10,000 தடவை சொல்லும்போது 1,00,000 தடவை சொன்னதுக்கான பலன் கிடைக்குமே. ஒரே நாளில் நம்மளால் 1,00,000 தடவை சொல்றதுக்கான சித்தி கிடைக்கக்கூடிய ஒரு தினம். 10,000 தடவை உங்களால் சொல்ல முடியாட்டியும் 1008 முறையாவது சொல்லிடுங்க. மந்திரம் என்னென்னா ஓம் க்ரீம் ஸ்வாகா, இதான் மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நல்ல மூச்சு காற்றை உள்ளே இழுத்து மனசுக்குள்ளார ஓம் க்ரீம் ஸ்வாகா அப்படின்னு சொல்லி மெதுவாக மூச்சு காற்றை வெளியிடணும். இந்த ஃப்ளோ மட்டும் மாறக்கூடாது. நல்லா மூக்கின் வழியாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து மனசில் நிறுத்தி மனதுக்குள்ளாரே மந்திரத்தை சொல்லி மெதுவாக மூச்சு காற்றை வெளியிடணும். இந்த ஃப்ளோ ஒரே ஸ்பீடாக தான் உங்களுக்கு இருக்கணும். வேகம் மாறக்கூடாது. எனக்கு எவ்வளவு எண்ணிக்கை தெரியலனா ஏதாவது ஒரு ஜபமாலை வைத்து கூட சொல்லலாம். உடல் மன சுத்தத்தோடு சொல்லுங்கள். இதை சொல்லும்போதே உங்களுக்கு என்ன வேணுமோ அது இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு சொல்லும்போது அது ரொம்ப வேகமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும், நடக்கும். இந்த மந்திரம் சித்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு அங்கே நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே உங்கள் உடம்புல ஏதாவது மாற்றம் தெரியும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த மந்திரத்துக்கான மாற்றங்கள் என்னென்னா உங்கள் உடம்பு ஒன்று அசைகிற மாதிரி இருக்கும், அல்லது லைட்டாக கரண்ட்டு பாயிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி உடம்பு எரிய ஆரம்பிக்கும், இல்லை தண்ணி ஓடுற மாதிரி ஃபீல் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் மாறுமே. இந்த மாதிரியான மாற்றங்கள் வைத்து இந்த மந்திரம் நமக்கு பயன் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மந்திரம் சித்தியாகும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த முறையில் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு தினமும் ஒரு 108 முறை இதை காலை அல்லது மாலை ஏதோ ஒரு நேரத்தில் உங்கள் வீட்டில் அமர்ந்தே சொல்லிட்டு வாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பணவரவு வந்துட்டே இருக்குமே. செல்வ வளம் அதிகரிச்சுட்டே இருக்கும். தினம் தினம் பணவரவு இருந்துகிட்டே உங்களுக்கு இருக்கும். பணத்தை மட்டும் கிடையாது, உங்களோட விருப்பங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே உங்களுக்கு நடக்கவும் ஆரம்பிக்கும், கிடைக்கும் செய்யும். நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தும் அது உங்களுக்கே பாதகமாக அமைய ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.